ஏற்கனவே இந்த வீட்டுல ஒருத்தி வந்து புள்ளத்தாச்சியா நிக்கிறா. இதுவும் ஏதாவது ஏடாகுடமா ஆயிடுச்சுன்னா ஒன்னொன்னா பெத்து போட்டுருவாங்க. ரெண்டு ஒண்ணு கடிச்சு முதலாளி அம்மாவை மூழ்க அடிச்சிருவாங்க. வசப்பாட்டி பேசாம இருக்க மாட்டீங்களா? அதுக்குதான் நான் உங்களை கண்காணிக்க சொன்னேன். ரெண்டு பேரையும் அனுப்பி வச்சுட்டு இப்ப இங்க வந்து நின்னு புலம்புறீங்க. இந்த அம்மா என்ன இப்படி பேசுது? ஐயோ 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 அம்மா, நான் நினைச்சது நடந்தே போச்சு. தலை நிறைய பூவை வச்சுக்கிட்டு அது பத்தாதுன்னு கையில வேற ஒரு பார்சல் கொண்டு வரா பாருங்க. முதலாளி அம்மா, நாம மொத்தமா மோசம் போயிட்டோம். ரெண்டு பேரும் பூந்தோட்டத்துல பூபாலம் பாட்டின மாதிரியே இருக்கு. பாத்தீங்களா? என்னது சொல்லிக்கிட்டே இருக்கு, கிளம்புது. அம்மா, அம்மா, என் அம்மானு கூப்பிடாத. இல்லம்மா, நீங்க என்ன தப்பா நினைச்சிட்டீங்கம்மா. வசு பாட்டி வேற அவ தலையில கையில பூ வச்சுக்கிட்டு இருந்ததை பார்த்துட்டு ஏதேதோ பேசிட்டாங்கம்மா. உண்மையிலே என்ன நடந்துச்சுன்னா, இதாம்மா நடந்துச்சு. மத்தபடி உங்களுக்கு செஞ்சு கொடுத்த சத்தியத்தை அவ எப்ப மீறினாலோ ஜென்மத்துக்கும் அவளை மன்னிக்கவும் மாட்டேன், அவளை ஏத்துக்கவும் மாட்டேம்மா. நான் உன்னை நம்புறேன் அர்ஜுன். ஆனாலும் நீ கொஞ்சம் ஜாக்கிரதையாவே இரு. அந்த கிஃப்ட்டுக்குள்ள என்ன இருக்கும்? அந்த எம்டி ஏதோ சர்ப்ரைஸ்ன்னு சொன்னாரே. அந்த கிஃப்ட்டுக்குள்ள என்ன இருக்கும்? இப்ப பிரிச்சு பார்த்தா ஏதாவது சொல்லுவா. நம்ம கௌரவத்தை விட்டு கொடுக்க கூடாது. நம்ம லைஃபே கிஃப்ட் மாதிரி. என்ன நடக்குதுன்னு தெரியாம சர்ப்ரைஸா இருக்கு. சரி, பார்த்துருவோமே. இப்ப நீங்க பிரிஞ்சிருக்கலாம், ஆனா கூடிய சீக்கிரம் ஒண்ணு சேருவீங்க. ஒரு ஆத்மார்த்தமான தம்பதி கிட்ட இருக்கிற அத்தனை தகுதியும் உங்ககிட்ட பார்த்தேன். கூடிய சீக்கிரமே இந்த ஃப்ரேமுக்குள்ள உங்க ரெண்டு பேர் போட்டோவையும் பார்க்கணும். அப்பதான் நீங்க சந்தோஷமா வாழ தொடங்கிட்டீங்கன்னு அர்த்தம். இந்த ஃப்ரேமை நீங்க பார்க்கும்போது ஒரு எம்டினஸ் தெரியும். நீங்க பிரிஞ்சிருக்கும் போது உங்க வாழ்க்கையும் அதுதான். என்னைக்கு நீங்க ஜோடியா இருக்கிற போட்டோ இதுக்குள்ள வருதோ அப்பதான் உங்க வாழ்க்கை திருப்தி ஆகும். இதுக்குள்ள என்ன இருக்குன்னு பார்த்தேன், மற்றபடி ஒன்றும் இல்லை.
இப்போ நீங்க பிரிஞ்சிருக்கலாம், ஆனா கூடிய சீக்கிரமா நீங்க ஒண்ணு சேருவீங்க. ஒரு ஆத்மார்த்தமான தம்பதிக்கு உண்டான அத்தனையும் உங்ககிட்ட பாக்குறேன். அதனால கூடிய சீக்கிரமே நீங்க ஒண்ணு சேருவீங்க. வசுவை எல்லாரும் வெறுக்கிறாங்க. இந்த கொலைக்கும் அவளுக்கும் ஏதோ ஒரு வகையில தொடர்பு இருக்குன்னு சொல்றாங்க. ஆனா நீ அவளை தலைமையில தூக்கி வச்சுட்டு கொண்டாடிட்டு இருக்க. ஏன் மீனாட்சி? அண்ணா, நீங்க அன்னைக்கு வீட்டுக்கு வந்து இத பத்தி பேசினப்போவே இனிமே எனக்கு எல்லாமே இந்த வீடுதான், என் புருஷன் தான்னு சொல்லிட்டேன். அத புரிஞ்சுக்காம ஏன் திரும்ப திரும்ப என்ன தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்கீங்க? கம்பெனில வேலையை பார்த்துக்கிட்டு வீட்டு நிர்வாகத்துக்கு உதவி பண்ணிக்கிட்டு இருந்த வசு அக்கா இந்த வீட்டு மேலயும் அத்தை மேலயும் அவ்வளோ பாசம் வச்சிருக்காங்க. அர்ஜுன் மாமானா அவங்களுக்கு உயிர். இந்த வீட்டுக்காக அக்கா நிறைய நல்லது பண்ணிருக்காங்க. அவங்க வாழ்க்கை நல்லா இருக்கணும், அர்ஜுன் மாமா கூட ரொம்ப சந்தோஷமா இருக்கணும். அதுக்காக தான் ஆனந்த் ஜெயிலுக்கு போயிருக்காரு. அவரோட விருப்பத்தை நான் காப்பாத்தி ஆகணும். என் புருஷனுக்கு ஒரு நல்ல பொண்டாட்டியாவும் இந்த வீட்டுக்கு ஒரு நல்ல மருமகளாவும் நான் இருக்கணும்னு ஆசைப்படுறேன். இதை தவிர என் மனசுல வேற எதுவுமே இல்ல. இங்க பாரு மீனாட்சி, நீ இப்படி மாறி பேசுறது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அண்ணா, இது என்னோட தீர்மானமான முடிவு. அதுல நான் ரொம்ப உறுதியா இருக்கேன். இனிமே எந்த தப்பான எண்ணத்தோடவும் எனக்கு போன் பண்ணாதீங்க. நான் வைக்கிறேன். உத்தமன், இந்த ஜிஎஸ்டி ஃபைல்ல ஆடிட்டர் கிட்ட நான் ஒப்பீனியன் கேட்கணும். அதனால இன்னைக்கு சாயங்காலமே ஒப்பீனியன் வாங்கிட்டு நாளைக்கே நம்ம சப்மிட் பண்ணிடணும். ஓகே மேடம். இந்த ப்ராஜெக்ட்டுக்காக நம்ம கவர்மெண்ட் கிட்ட பெர்மிஷன் கேட்டு ஒரு லெட்டர் வாங்கியிருந்தோம்ல, அந்த லெட்டரை கூட நாம வெள்ளிக்கிழமைக்குள்ள சப்மிட் பண்ணிடணும். ஓகே மேடம், பண்ணிடுறேன் மேடம். என்ன உத்தமன் இதெல்லாம்? இந்த வாரத்துக்கான ஒர்க் ஷீட் தம்பி, மேடத்துக்கிட்ட காட்டி அப்ரூவல் வாங்கிட்டு இருந்தேன். நான் எதுக்கு இருக்கேன்? என்கிட்ட காமிச்சு அப்ரூவல் வாங்க மாட்டீங்களா? நட்சத்திரா, அத்தை, நீ வீட்ல சும்மா தானே இருக்க? இனிமே நீ அர்ஜுன் கூட போய் ஆபீஸ் விஷயம் எல்லாம் கத்துக்கோ. உத்தமன், அம்மா, இனிமே ஆபீஸ் விஷயம் எல்லாமே நட்சத்திரா கிட்ட பேசி ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரிங்கம்மா. பாரு, அர்ஜுன் தம்பிக்கு ஜூஸ் போடுறது, சூப்பு தரது, அவர் அசர்ற நேரமா பார்த்து ஏசிய கூலா வச்சுக்கிட்டு அவரை தட்டி கொடுத்து தூங்க வைக்கிறது, இதெல்லாம் நீ தான் பாத்துக்கணும். சரியா? உத்தமன், அம்மா, இனிமே ஆபீஸ் விஷயம் எல்லாமே நட்சத்திரா கிட்ட பேசி ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரிங்கம்மா. மேடம், எல்லாருமே வீம்புக்கு பேசிட்டு இருக்காங்க. முன்னாடி இனியா மேடம் வச்சு கூத்தடிச்சுக்கிட்டு இருந்தாங்க, இப்போ நட்சத்திரா வச்சு கூத்தடிக்க பாக்குறாங்க. ஆபீஸ் வேலை ஒண்ணு கிடக்க ஒண்ணு நடந்தா பிரச்சனை ஆயிடும். எதுக்கும் எல்லாத்தையும் ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. சரி உத்தமன். எனக்கு ஏதாவது டவுட் இருந்தா நான் உங்களுக்கு ஃபோன் பண்றேன் மேடம். ஓகே மேடம், ஃபைல கொடுங்க மேடம். எதை கேட்டாலும் வசு வசுன்னே சொல்லிக்கிட்டு இருக்க. இந்த உத்தமனுக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்ல. நான் என்ன நினைக்கிறேன்னு புரிஞ்சுக்கிட்டு அது மாதிரி நடந்துக்க வேணா? அந்த வசு இல்லாட்டினா ஒண்ணுமே நடக்காதா? வரட்டும், அவர் ஆபீஸ்க்கு வரட்டும், அப்புறம் இருக்கு. என்ன என்னன்னு கேட்டேன். காஃபி. இப்ப யாரு உங்ககிட்ட காஃபி கேட்டா? எனக்கு காஃபி குடுக்கறதுக்கு நீ யாரு ஃபர்ஸ்ட்? உன் கையால நான் காஃபி குடிக்கவே மாட்டேன், புரியுதா? பாட்டி, ஏ பாட்டி. தம்பி, கூப்பிட்டீங்களா? ஆமா, எனக்கு ஸ்ட்ராங்கா ஒரு காஃபி போட்டு எடுத்துட்டு வாங்க. இதோ இப்பவே கொண்டு வரேன் தம்பி. ஆமா தம்பி, ஸ்ட்ராங்கானா எப்படி? நாக்குல நச்சுன்னு கசந்தா போதுமா, இல்ல மூக்கு வழியா மூளைக்கு அப்படியே ஸ்ட்ராங் ஏறணுமா? ஏதோ ஒரு காஃபி போட்டு எடுத்துட்டு வர்றீங்களா? இதோ கொண்டு வரேன். போங்க. ஏய்,
என்னடி அப்படியே பாத்துட்டு நிக்கிற? தம்பிக்கு நான் தான் காப்பி போட்டு கொண்டு வர போறேன். நீ எடுத்துட்டு போய் அந்த கழனி தண்ணிய மாட்டுக்கு ஊத்து. இத வந்துடுறேன் தம்பி. இந்த காஃபியை என்ன பண்றது? அதான் பாட்டி சொல்லிட்டு போறாங்கல்ல, அத பண்ணு இல்ல நீ குடி, ரெண்டும் ஒண்ணுதான். நான் குளிக்க போறேன். சார், நான் ஆடிட்டர்ட்ட கேட்டு உங்களுக்கு எல்லா அப்டேட்டும் பண்றேன். ஓகேங்களா? நீங்க எல்லா மெயிலையும் எனக்கு ஃபார்வர்ட் பண்ணிருங்க, நான் செக் பண்ணிக்கிறேன். ஓகே? எல்லா மெயிலையும் எனக்கு அனுப்பிச்சிருங்க, நான் அப்ரூவல் பண்ணிடுறேன். அக்கா அக்கா இது வர மீனாட்சி. ஓகே ஓகே சார், நோ ப்ராப்ளம். யா எனக்கு மெயில் அனுப்பிச்சிருங்க. நல்ல சூடு தம்பி. காப் அப்ப இது காஃபி, அது மனுஷன் குடிப்பானா? பாட்டி சொல்லுங்க தம்பி. காஃபி எவ்வளவு லேட்டா தான் கொண்டு வரீங்களா நீங்க? ஐயோ தம்பி, நீங்க காப்பி கேட்டு வாயை முடத்துக்கு நான் ஓடி போய் கொண்டு வந்திருக்கேன். நீங்க என்னடானா அவ குடிச்ச கழனி தண்ணிய குடிச்சிட்டு இருக்கீங்க. நீங்க போய் முதல்ல பல்ல விளக்கிட்டு நல்லா தலை குளிச்சிட்டு வாங்க. அப்பா, பாம்புக்கு பல்லுல மட்டும்தான் விஷம். இங்க சில பேருக்கு உடம்பெல்லாம் விஷம். கரெக்ட் பாட்டி. முதல்ல போய் பல்லு விளக்கணும். குடிங்க குடிங்க. ஐயோ என்ன பாட்டி, காஃபி ரொம்ப கேவலமா இருக்கு. ஐயோ இது காபி இல்ல, டீ. டீயாது கண்ணு தண்ணி மாதிரி இருக்கு. ஐயோ, நீங்க காபின்னு நினைச்சு குடிச்சதுனால தான் அப்படி இருக்கு. டீன்னு நினைச்சு குடிங்க, சூப்பரா இருக்கும். பாட்டி சூப்பரா இருக்கு, நீங்களே குடிங்க. நானா? சொல்லுங்க. அந்த டவல் எடு. ஏய் வசு, டவல் எடு. ஏய், உன்னை நம்ப முடியாது, கண்ணை மூடிட்டே வா. கண்ணை மூடிட்டு வா. வா வா வா, அப்படியே வா, கண்ணை மூடிட்டே வா. ஏய் ஏய், கை பாத்து திரும்ப. கண்ணை திறக்க வா. இப்ப கண் திறந்து என்ன பண்ண போற? மூஞ்ச பாரு நல்ல. இப்ப திறந்து தொலை. என்ன ஆச்சு இவருக்கு? ஷர்ட் ரெடி. நான் இப்ப உங்ககிட்ட சட்டை அயன் பண்ண சொன்னா, ஏன் சட்டை எனக்கு அயன் பண்ண தெரியாது? எப்ப என்ன ட்ரெஸ் பொண்ணுன்னு எனக்கு தெரியும், நீ சொல்ல வேணாம். புரியுதா? நீ எடுத்து கொடுக்குற ட்ரெஸ் நான் போறதுக்கு நான் ஒண்ணும். ஏய், ட்ரெஸ் மாத்தணும், கிளம்பு. ஏய், சொல்லிக்கிட்டே இருக்க, திரும்புற. காது கேக்குதா இல்லையா? போ. ஏய், என்ன பாரு முதல்ல. கேவலமா இருக்கு அர்ஜுன் சார். கேவலமா இருக்கா? ஆமா ஆமா, இருக்கும். உன்னை கல்யாணம் பண்ணி ஏமாந்த மாதிரி கேவலமா தான் இருக்கும். ஐயோ, நான் அந்த அர்த்தத்துல சொல்லல. நீ எந்த அர்த்தத்துல வேணாலும் சொல்லுவ. நான் எவ்வளவு ஸ்டைலா நிக்கிறேன்னு பார்த்து சொல்லு. என்ன மாதிரி நிக்க முடியுமா? நீங்க டவல் இல்லாம நிக்கிறீங்க. எது? ஐயோ, டவல் கட்டிட்டீங்க. ஐயோ, நீ எதுவும் பார்க்கல இல்ல? இல்ல பார்க்கல. அத்த, சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்க வேண்டாம். என்ன விஷயம்னு சொல்லு மீனாட்சி. இல்ல, ஒரு முக்கியமான விஷயம் உங்ககிட்ட சொல்லணும். சொல்லு மீனாட்சி. அத்த, என்னதான் நமக்குள்ள கோபதாபம் இருந்தாலும் சில விஷயங்களை பண்ண வேண்டிய நேரத்துல பண்ணிடணும். நீங்க பெரியவங்க, உங்களுக்கு எல்லாம் புரியும்னு நினைக்கிறேன். வசு அக்காக்கு தாலி பிரிச்சு கோக்கணும்.
மீனாட்சி, நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? எல்லாம் முறையா வகையா நடந்து எல்லாரோட சம்மதத்தோட நடந்த கல்யாணமா இது? திரும்ப திரும்ப தேவையில்லாத விஷயத்தை எல்லாம் நீ பண்ணிட்டு இருக்க. நடந்ததே கல்யாணம் இல்லன்னு சொல்லுங்கம்மா. ஐயோ இல்ல திருட்டு கல்யாணம்னு சொல்லுங்க முதலாளியம்மா. மீனாட்சி, உனக்கு எல்லாம் தெரிஞ்சிருந்தோம் ஏன் நீ இந்த மாதிரி நடந்துக்கிற? நான் விரும்பாததையெல்லாம் நீ செய்யணும்னு ஆசைப்படுற. கல்யாணத்தையே ஏத்துக்காத என் மனசு இதையெல்லாம் எப்படி ஏத்துக்கும்? அத்தை ப்ளீஸ் அத்தை, நடந்தது நடந்ததாவே இருக்கட்டும். இனி நடக்க போறத பத்தி பேசலாமே. எப்படி இருந்தாலும் அவங்க புருஷன் பொண்டாட்டின்னு ஆயாச்சு. பண்ண வேண்டிய சம்பிரதாயம் எல்லாம் நாம பண்ணிதானே ஆகணும். அதான அத்தை குடும்பத்துக்கும் நல்லது. இங்க பாரு மீனாட்சி, இந்த வீட்ல அம்மா தான் எல்லாமே. அவங்க சொல்ற மாதிரி கேட்டு நடந்துக்கோ. அவங்களுக்கு உடன்பாடு இல்லாத எதையுமே நீ பண்ண வேண்டாம். இந்த சடங்கு சம்பிரதாயம் எல்லாம் எனக்கும் பிடிக்கல. கரெக்டா சொன்னீங்க தம்பி. பசிக்குதுன்னு உப்பே அள்ளி தின்ன முடியும், இல்ல தவிச்ச வாய்க்கு பின்னால பிடிக்க முடியும்? பாட்டி நீங்க கொஞ்சம் பேசாம இருங்க. மாமா, இதெல்லாம் உங்களுக்கு புரியாது. இது பொம்பளைங்க விஷயம். இந்த ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் கண்டிப்பா பண்ணிதான் ஆகணும். அது உங்க எதிர்காலத்துக்கு நல்லது. என் எதிர்காலத்தை பத்தி எனக்கு தெரியும். எனக்காக யாரும் இங்க கவலைப்பட வேண்டாம். அது எனக்கு பிடிக்கவும் பிடிக்காது. ஐயோ மாமா, அர்ஜுன் மாமா சாப்பிட்டு போங்க. ஐயோ என்ன மீனாட்சி, சாப்பிடுற நேரத்துல தம்பிக்கு பிடிக்காதெல்லாம் எதுக்கு இப்ப பேசுற? இப்ப பாரு கோவத்துல சாப்பிடாம போகுது பாரு. ஐயோ இப்ப முதலாளி அம்மாவும் முறுக்கிட்டு போனா ஆக்கி வச்ச சொத்தையெல்லாம் யாரு தின்றது? ஆள பாரு. ஐயோ முதலாளி அம்மா கோவப்படாம நீங்க சாப்பிடுங்க. புள்ளத்தாச்சி பொண்ணு, இவ மனசு கோணக்கூடாது. ஆனந்த் இப்ப ஜெயில இருக்கான், மீனாட்சி முழுகாம இருக்கா. துக்கமும் சந்தோஷமும் என்ன போட்டு படுத்துது. மீனாட்சி சொல்றது தட்டவும் முடியல, சம்மதிக்கவும் முடியல. யாரு கண்ணு பட்டுச்சோ இந்த வீட்ல நடக்கிறது எதுவுமே சரியில்லை. என்ன அவ கையில ஏதோ போட்டோ மாதிரி வச்சிருக்காளே? ஏய் என்னது அது? கேக்குறேன்ல, வாயை தொடர்ந்து பதில் சொல்லு. எதை கேட்டாலும் முழிச்சுக்கிட்டே இரு. வா. ஏய் 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 என்னது அது? கேக்குறேன்ல, வாயை தொடர்ந்து பதில் சொல்லு. இதெல்லாம் யாரு உன்னை ரெடி பண்ண சொன்னது? இந்த கல்யாணமே ஏன்டா ஆச்சுன்னு நான் பாத்துக்கிட்டு இருக்கேன். இதுல போட்டோ போட்டு வெறுப்பேத்துறியா? இல்ல நான் ரெடி பண்ணல, மீனாட்சி தான் ரெடி பண்ணா. மீனாட்சி மீனாட்சி மீனாட்சி, அந்த மீனாட்சியை வச்சு எல்லா காரியத்தையும் சாதிச்சிரு. புடி. இந்த போட்டோ ரொம்ப அவசியமா? இப்ப அப்பா மனசுல கொதிச்சுக்கிட்டு இருக்கா, உனக்கு போட்டோ கேக்குது. இல்ல மீனாட்சி தான். திரும்ப திரும்ப அவ பேரையே சொல்லிக்கிட்டு இருக்காத. உனக்கு சுய புத்தி இல்ல? இங்க பாரு, உன் மனசுல என்ன திட்டம் இருக்குன்னு எனக்கு நல்லா தெரியும். அது நிறைவேறவே நிறைவேறாது. பாக்குறேன் எவ்வளவு நாளைக்கு தான் இப்படியே போகுது நானும் பாக்குறேன். என்ன முழிக்கிற? போ இங்க இருந்து. எந்திரி எந்திரி சொல்லிக்கிட்டு இருக்க. எந்திரி. அறிவு இருக்கா உனக்கு? இதுல உனக்கு தேவை? உனக்கு ஆளை மூஞ்சியும் பாரு.
காலங்காத்தால வந்து டென்ஷன் ஏத்தி விட்டுட்டு இருக்க. மூளை இருக்கா இல்லையா உனக்கு? ஹேய் ஹேய் ஹேய், இப்ப எதுக்கு நீ தேவையில்லாம சிரிச்சிட்டு இருக்க? என்னாச்சு உனக்கு? லூசா நீ? சார் பேசாத பேசாத. வை. சார் சார் குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். அந்த ஆடிட்டிங் ஃபைல்லாம் ரெடியா இருக்கா? ரெடியா இருக்கு சார். சரி. எதுக்கு சிரிக்கிறீங்க? என்னாச்சு உங்க எல்லாருக்கும்? ஏன் சிரிச்சிட்டே இருக்கீங்க லூஸ் மாதிரி? எல்லாம் உட்காருங்க, வேலையை பாருங்க. ஏன் லூஸ் மாதிரி சிரிச்சிட்டே இருந்தீங்க? எல்லாரும் வேலையை விட்டு தூக்கிடுவேன். உத்தமன்ட்ட அந்த ஃபைலை கொடுத்து அனுப்புங்க. ஓகே சார். இடியட்ஸ். என்ன தம்பி, வீட்ல ஏதாவது நடக்க கூடாதெல்லாம் நடந்துருச்சா இல்ல நடக்க வேண்டியதெல்லாம் ரொம்ப சிறப்பா நடந்துருச்சா? ஆரம்பிச்சிட்டீங்களா? என்னாச்சு இன்னைக்கு எல்லாருக்கும்? எல்லாம் அவ இருக்காளு, அவளாலதான் எல்லாம். காலையிலே டென்ஷன் ஏத்திட்டா. மூட் அவுட் பண்ணதுனால கண்ணாபண்ணான்னு திட்டிட்டு தான் வந்திருக்கேன் அவளை. உங்களை பார்த்தா மூடு அவுட் ஆன மாதிரி தெரியலையே, மூடு ஃபுல் ஸ்விங்ல ஆன் ஆன மாதிரில தெரியுது. பேசாம இருங்க உத்தமன். கடுப்புல ஆபீஸ் வந்தா நம்ம ஆபீஸ்ல எல்லாருமே சொல்லி வச்ச மாதிரி என்ன பார்த்து சிரிச்சிட்டு இருக்காங்க. சிரிக்கிற மாதிரியா இருக்கு என் நிலைமை. பின்ன இப்படி எல்லாம் ஆபீஸ்க்கு வந்தா சிரிக்காம என்ன பண்ணுவாங்களாமா? எப்படி வந்திருக்கேன்? ஒழுங்கா ட்ரெஸ் பண்ணிட்டு தானே வந்திருக்கேன். அதெல்லாம் கரெக்டா தான் பண்ணிருக்கீங்க. ஆனா முகத்துல தான். முகத்துக்கு என்ன உத்தமன்? நான் சொல்றதை விட இந்தாங்க, நீங்களே கேமரால உங்க முகத்தை பாருங்க. ஐயோ ஐயோ, போக மாட்டேங்குது. எப்போதுமே முறப்பா வெறப்பா இருப்பீங்க, அப்புறம் எப்படி கண்ணத்துல லிப்ஸ்டிக்? முறப்பா இருந்ததுனாலதான் லிப்ஸ்டிக். அதத்தான் தம்பி நானும் கேக்குறேன். முறப்பா இருந்தா எப்படி வரும் கண்ணத்துல லிப்ஸ்டிக்? உத்தமன், உங்க அலப்புறைய கொஞ்சம் அடக்குங்க உத்தமன். போய் வேலையை பாருங்க, போங்க. சரிங்க தம்பி. இந்த லிப்ஸ்டிக்க உங்க மனசுக்கு பக்கத்துலயே ஒரு மெமரியா வச்சுக்கோங்க. ஓகே உத்தமன், போங்க உத்தமன், போய் வேலையை பாருங்க. மாமா. உத்தமன், எல்லாம் போயிருச்சா? அது போகாது தம்பி, ஓரமா எங்கேயாவது ஒட்டிக்கிட்டு தான் இருக்கும். மாமா. நட்சத்திரா, இது ஆபீஸ். எல்லாரும் கூப்பிடுற மாதிரி நீ சாருனே கூப்பிடு. ஓகே. உத்தமன், இனிமே நட்சத்திரா தான் என்னோட செக்ரட்டரி. அவளை எல்லாருக்கும் அறிமுகப்படுத்தி வைங்க. அப்புறம் இங்க என்னென்ன ஒர்க் இருக்குன்னு எல்லாத்தையும் சொல்லி கொடுங்க. சரிங்க தம்பி, வாங்க. அர்ஜுன் என்னை ஏத்து பாருங்கிற நம்பிக்கை எனக்கு நாளுக்கு நாள் குறைஞ்சிட்டே வருது. இந்த குடும்பத்துக்கு நான் ஒரு வேண்டாத ஆளா, நிரந்தரமான தலைவலியா மாறிடுவேன்னு எனக்கு பயமா இருக்கு மீனாட்சி. அக்கா, பல விஷயங்களுக்கு காலம்தான் நல்ல மருந்து. இப்ப நீங்க பேசின விஷயத்த நான் சொல்றேன், நீங்க கேளுங்க. இனியா யாரு? ஒரு திருடி. அவ ரொம்ப தப்பான பொண்ணு. அவ இந்த வீட்டுக்கு ஒருவேளை மருமகளா வந்திருந்தா என்ன ஆயிருக்கும்? இந்த குடும்பமே கெட்டு குட்டிச்சவரா போயிருக்கும். அவளை பத்தின உண்மையை தெரிஞ்சுக்க நீங்க எடுத்த முயற்சியில அவ செத்துட்டா, அவ்வளவுதான். ஒருவேளை நீங்க ஆனந்த் சொன்னதை கேட்காம பிடிவாதமா இந்த கொலையை ஒத்துக்கிட்டு ஜெயிலுக்கு போயிருந்தா என்ன ஆயிருக்கும்? இப்போ நீங்க ஜெயில இருந்திருப்பீங்க. ஆனா இனியா பத்தின உண்மை எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். நீங்க தான் அந்த ஹார்ட் ஃப்ரெண்டுங்கிற நிஜத்தை ஆனந்த் உடைச்சிருப்பாரு. அப்ப இவங்க எல்லாரோட மனநிலை எப்படி இருந்திருக்கும்? அதை யோசிங்கக்கா. நீ என்ன கன்வின்ஸ் பண்ண பாக்குற மீனாட்சி? கன்வின்ஸ் பண்ண பாக்கல, தேவையில்லாத விஷயத்தெல்லாம் போட்டு உங்க மனச குழப்பிக்காதீங்க, கொஞ்சம் தெளிவா இருங்கன்னு சொல்றேன். அர்ஜுன் மாமா கூடிய சீக்கிரமே உங்களை ஏத்துப்பாரு. ஏன்னா அவர் உங்களை உருகி உருகி லவ் பண்றாரு. அத்தையும் இந்த வீட்டு மூத்த மருமகளா உங்களை ஏத்துப்பாங்க. எல்லாமே மாறும்க்கா, எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. அக்கா, இப்ப உங்க மனசுல இருக்கிற எல்லாத்தையுமே ஒதுக்கி வச்சுட்டு நாளைக்கு நடக்க போற தாலி பிரிச்சு போடுற ஃபங்க்ஷனை பத்தி மட்டும் யோசிங்க. ஃபங்க்ஷன் நல்லா கிராண்டா நடக்கணும். ஃபோன் பண்ணி உங்க அப்பா அம்மாவை வர சொல்லுங்க. மீனாட்சி. என்னக்கா? அது நீங்க எதை பத்தியும் யோசிக்காதீங்க. ஃபங்க்ஷனுக்கு ரெடி ஆகுங்க. உங்க அப்பா அம்மாக்கு ஃபோன் பண்ணி ஃபங்க்ஷனுக்கு வர சொல்லுங்க. ஏதோ தாலி பிரிச்சு போடுற ஃபங்க்ஷன் நடத்த போறாளாமே.
ஆமா ஆமா, காலையில சாப்பிடும் போதே சொன்னனே. கட்டிக்கிட்டதே திருட்டு தாலி, அதை அவுத்து போட்டு தொலையாம பிரிச்சு போடுறாளாம். இத பாருங்க பாட்டி, மீனாட்சி என்ன வேணும்னாலும் பண்ணிட்டு போகட்டும். அர்ஜுன் ரொம்ப உறுதியா இருக்கான். அவன் வசுவை ஏத்துக்கவே மாட்டான். இப்போ நாம நட்சத்திராவை ஆபீஸ்க்கு அனுப்பியிருக்கோம். படிப்படியா அவன் மனச மாத்தி அவளை அர்ஜுனுக்கு கட்டி வச்சு வீட்டுக்கு கொண்டு வந்துருவோம். நட்சத்திரா நம்ம அர்ஜுனுக்கு இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகுமாமா? ஆகணும் பாட்டி. அதுக்காக தானே அவளை ஆபீஸ்க்கு அனுப்பியிருக்கோம். யாரு அந்த தேவாங்கக்கா? என்னவோ போங்க, அந்த வசு சாதாரண ஆளு கிடையாது. அத மட்டும் நீங்க புரிஞ்சுக்கங்க. இல்ல, நான் போய் சூப்பு கொண்டு வருவேன், எனக்கு பிடிக்கும். இது ஒண்ணும் தேராது போல இருக்க. சொல்லு நட்சத்திரா. அக்கா, இனியாவோட மாமா ஆபீஸ் வந்திருந்தாரு. யாரு? தாய் மாமன் சொல்லிக்கிட்டு ஒருத்தன் நம்ம வீட்டுக்கு வந்தானே, அவனா? ஆமா, ஏதோ கடை வைக்கணும்னு அர்ஜுன் மாமா கிட்ட பணம் கேட்டாரு. மாமா 5 லட்சத்துக்கு செக் கொடுக்க சொன்னாரு. செக் கொடுத்துட்டியா? கொடுத்துட்டேன். எந்த பேங்க்? IOC பேங்க். சரி, நான் பாத்துக்கிறேன். நினைச்சப்பெல்லாம் வந்து பணம் வாங்கிட்டே இருக்கலாம் போல இருக்கே. இனியா வாழ்க. இப்ப எதுக்கு நீ அர்ஜுன் சார் கிட்ட பணம் வாங்கியிருக்க? ஏற்கனவே 1 லட்சம் வாங்கியிருக்க போல இருக்கு. அவன் தம்பி ஆனந்த் ஏன் இனியாவை கொண்டுட்டான். நான் ஆசாசியா வளர்த்த இனியா அநியாயமா செத்து போயிட்டான். அதுக்கு நஷ்ட வேணாமா? ஏய், சும்மா நடிக்காத. கொலை பண்ணிட்டாரா, நஷ்ட ஈடு வேணுமா? என்ன ரீல் விடுறியா? நீ யாருன்னு எனக்கு நல்லாவே தெரியும். என்ன தெரியும்? என்ன தெரியும்? சொல்லவா? நீ இனியாவோட புருஷன்னு தெரியும். 2 பேரும் கூட்டு களவாணிங்கன்னு தெரியும். இத நான் வெளியே சொன்னா உங்க எது என்ன ஆகும் தெரியுமா? நல்ல வேலை, இவளுக்கு நான் இனியாவோட புருஷங்கிறது மட்டும்தான் தெரிஞ்சிருக்கு, வேற எதுவும் தெரியல. தப்பிச்சோம். ஏய், சும்மா மிரட்டாத. உன்னால என்ன பண்ண முடியும்? என்ன? உன் மேல சீட்டிங் கம்ப்ளைண்ட் கொடுத்து ஜெயில தள்ள முடியும். அவ்வளவு தெனாவட்டா உனக்கு? இரு, இப்பவே போலீஸ்க்கு போன் பண்றேன். ஏய், வேணாம். இப்ப நான் என்ன பண்ணணும்? இத பாரு, இங்க நான் உன்னை பாக்குறது தான் கடைசி தடவையா இருக்கணும். கை கட்டினது வாய் கட்டாம போச்சே. இப்படி செக்குக்கே செக்கு வச்சிட்டாலே. என்ன மீனாட்சி, தாலி பிரிச்சு கோக்குற ஃபங்க்ஷன் தானே, சிம்பிளா பண்ண கூடாதா? எதுக்கு இவ்ளோ ஆர்ப்பாட்டம்? அத்தை, இத கல்யாணம் மாதிரி இல்லாம இந்த ஃபங்க்ஷனை ரொம்ப வெளிப்படையா நடத்தணும். எல்லாரும் அர்ஜுன் மாமாவையும் வசு அக்காவையும் எல்லாரும் அவங்கள பார்க்கணும். கல்யாணத்துல நடந்த குழப்பங்களுக்கெல்லாம் நம்ம ஒரு விளக்கம் கொடுக்கற மாதிரி இந்த ஃபங்க்ஷனை நடத்தணும். அதை விட JKR குடும்பத்துக்குன்னு ஒரு மரியாதை இருக்குத, அத நான் காப்பாத்தணும்ல. இல்ல மீனாட்சி, ஆனந்த் இல்லாத நேரத்துல இந்த மாதிரி ஆடம்பரமா ஃபங்க்ஷன் நடத்தினா 4 பேர் 4 விதமா பேசுவாங்க. அத நினைச்சாதான் எனக்கு வருத்தமா இருக்கு. சரி, நீங்க எல்லாத்தையும் போய் பாத்துக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்னா என்ன கூப்பிடுங்க. இப்ப நீங்க போங்க. அத்தை, அதெல்லாம் நான் யோசிக்காம இருப்பேனா? ஃபங்க்ஷனை முன்னாடி நின்னு நடத்த போறது நான் தான். அதனால அந்த மாதிரி எந்த ஒரு பேச்சும் வராது. அத பத்தி நீங்க கவலையே பட வேண்டாம். மீனாட்சி, நீ புள்ளத்தாச்சி பொண்ணு. இந்த மாதிரி நேரத்துல நீ நல்லா ரெஸ்ட் எடுக்கணும். தேவையில்லாம நீ ஏன் கஷ்டப்படுற? அத்தை, எனக்கு எந்த கஷ்டமும் இல்ல அத்தை. நான் ரொம்ப சந்தோஷமா தான் இதெல்லாம் பண்றேன். சரிம்மா, அப்புறம் ஓ இஷ்டம். என்னக்கா, நீங்க வேற ஏதாவது ஆசைப்படுறீங்களா? மீனாட்சி, அத்தை கேக்குறதும் கரெக்ட் தானே. எதுக்கு மீனாட்சி இவ்ளோ கிராண்டா ஃபங்க்ஷன் எல்லாம் பண்ற? அவங்களுக்கு தான் இதெல்லாம் பிடிக்கல. ஐயோ அக்கா, பிடிக்குது பிடிக்கலங்கிறதுலாம் வேற விஷயம். இந்த ஃபங்க்ஷனை நடத்த வேண்டியது என்னோட கடமை. இத ஆனந்த் கிட்ட சொன்னா எவ்வளவு சந்தோஷப்படுவாரு தெரியுமா? சரி சரி, எனக்கு இன்னும் நிறைய வேலை இருக்கு, நீங்க ரெஸ்ட் எடுங்க. மீனாட்சி,
அவ என்ன பண்ணாலும் சரி, நானும் இல்ல அர்ஜுனும் மனசு மாற போறதில்ல. இந்த வீட்டுக்குள்ள வசுவுக்கு மருமகங்கிற அங்கீகாரம் கிடைக்கவே கிடைக்காது. கரெக்டா பேசுறீங்க. இப்படியேதான் இருக்கணும் நீங்க. அப்படி இருந்தாதான் உங்க குடும்பத்துக்கு இருக்கிற மானம் மரியாதை கொஞ்சம் நெஞ்சம் இருக்குது, அதெல்லாம் அப்படியே தப்பிக்கும். சொல்லுங்க மேடம். உத்தமன், ஆபீஸ்ல ஏதாச்சும் மீட்டிங்கா? இல்லைங்களே மேடம், காலையில ஒரு மீட்டிங் இருந்துச்சு, அதுவும் கேன்சல் ஆயிடுச்சு. ஏன் மேடம் கேக்குறீங்க? இல்ல, அர்ஜுன் இன்னும் வீட்டுக்கு வரல, அதான் கேட்டேன். தம்பி மத்தியானமே ஆபீஸ்ல இருந்து கிளம்பிட்டாரே மேடம். அப்புறம் ஏன் இன்னும் வீட்டுக்கு வரல? தெரியலையே மேடம். அர்ஜுன் நல்ல மூட்ல தானே ஆபீஸ்ல இருந்து கிளம்பி போனாரு. அது வந்து மேடம். என்ன உத்தமன், சொல்லுங்க. இளமாறன் சார் பேசிட்டு போனதுல இருந்தே ஒரு மாதிரி மூட் அவுட்டாவே இருந்தார் மேடம். ரொம்ப நேரம் ரூம்லயே யோசிச்சுட்டு இருந்தாரு. உத்தமன், அர்ஜுனுக்கு கால் பண்ணி எங்க இருக்காருன்னு கேட்டு சொல்றீங்களா? சரிங்க மேடம். மேடம் சொல்லுங்க. எப்பவுமே அர்ஜுன் சார் தான் அவரை கூப்பிடுவீங்க. இப்போ அவருன்னு உரிமையோட சொல்றதை கேட்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு மேடம். அவர் வழக்கமா போற இடங்களுக்குலாம் நான் போய் பாக்குறேன் மேடம். இளமாறன் அர்ஜுன் கிட்ட வந்து சண்டை போட்டதுல நியாயம் இருக்கு. 1000 இருந்தாலும் தங்கச்சி புருஷன் ஜெயில இருக்கான்னா ஒரு அண்ணனுக்கு கோபம் வரதானே செய்யும். நான் பண்ண பாவத்துக்கு பாவம் ஆனந்த் அதுக்கான பழிய ஏத்துட்டு இருக்காரு. உத்தமன் நல்லா ஏமாத்திட்டல்ல. முக்காடு போட்டு வந்து என்ன ஏமாத்திட்டா. என்ன அம்மாவை எல்லாரும் ஏமாத்திட்டான். வலிக்குது உத்தமன், முடியல. அதனாலதான் குடிக்க வந்தேன். தம்பி தம்பி பின்னாடி போயா. ஏய், என்னடா ரோட்ல கலாட்டம் பண்ணிக்கிட்டு நானே பொண்டாட்டி தொல்லை தாங்க முடியாம நைட் டியூட்டி வந்து பாத்துட்டு ரோட்ல நின்று இப்படி ஆடிக்கிட்டு இருக்கீங்க. உனக்கும் பொண்டாட்டி பிரச்சனையா? அப்பா ஆடுப்பா, நீ தாராளமா ஆடு. பழனி படிக்கட்டு மாதிரி இருக்கு சார். ரொம்ப நன்றி சார். வீடு வரைக்கும் கொண்டாந்து இறக்கி விட்டுட்டு போறீங்க. இதுக்கெல்லாம் நான் என்ன கைமாறு செய்ய போறேன்னே தெரியல சார். சார் ரொம்ப நன்றி சார், ரொம்ப நன்றி. உங்க உதவியை நான் மறக்கவே மாட்டேன் சார். சார் வீட்டுல இருந்து யாரையாவது கூப்பிடுங்க சார். சார் நான் போய்க்கிறேன் சார், நீங்க போங்க. ரொம்ப நிதானம் இல்லாம இருக்கீங்க சார். தயவு செஞ்சு யாராவது கூப்பிடுங்க சார், உள்ள கூட்டிட்டு போக சொல்லுங்க. அழு யாரும் இல்ல சார். என்ன சார்? யாரும் இல்ல சார். என்ன நடக்குதுங்க? இறங்குங்க சார், வாங்க சார், வாங்க சார். நல்லா குடிச்சிருக்காருமா. இவரை முதல்ல வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போங்க சார். போங்க சார், உள்ள போங்க. கூப்பிடுறாங்கல்ல, உள்ள போங்க சார். என்ன சார், போங்க சார். இருங்க சார், நீங்க எவ்வளவு பெரிய ஆளு, இப்படிலாம் பண்ணலாமா சார்? வீட்டுக்குள்ள போங்க சார். கூட்டிட்டு போங்கம்மா. அவ பண்ண காரியத்துக்கு நான் குடிக்காம இருந்தேனா, குடிக்க நான் பண்ற துரோகத்தை. என்ன அர்ஜுன், இவன் என்னமா பண்ணா? என் தம்பி ஏமாத்தி ஜெயிலுக்கு அனுப்பிச்சா. உங்களை என்ன எல்லாரும் ஏமாத்தி
அவ கழுத்துல தாலி கட்ட வச்சுட்டா. என் ஹார்ட் ஃப்ரெண்ட் இனியா இருக்கிற இடத்துல இருந்துட்டா இவ அப்படிலாம் நடிச்சுக்கிட்டு இருக்கா. நாசக்காரி, மோசக்காரி, ஏமாத்துக்காரி. ஏய், ஏமாத்திட்டாடி. இப்போ உனக்கு திருப்தி தானே வசு? சொல்லு, திருப்தி தானே? திருந்தி நல்லா இருந்தான், இப்ப இவனை மறுபடியும் குடிக்க வச்சுட்டல, இப்போ உனக்கு நிம்மதியா? ஏய், உன்னை நான் எந்த அளவுக்கு லவ் பண்ண தெரியுமா? ஆனா நீ, உனக்கு எவ்வளவு கேவலமான புத்தி இருந்திருக்கு. சத்தியமா எனக்கு தெரியல. இல்ல அர்ஜுன் சார், நான் எதுவும் பண்ணல. வாய் மூடு. நீ பேசுறதுக்கு உனக்கு எந்த ரேஞ்சும் கிடையாது. நீ இந்த மாதிரி பேசுறதுக்கு உனக்கு வெக்கமே இல்லையா? இவ்வளவு போய் சொல்ற. என் தம்பிய ஜெயிலுக்கு அனுப்பிட்ட, இனி அவ கொன்னுட்ட, அவன் இடத்துக்கு நீ வந்துட்ட. என் தம்பி நீ தானே தூண்டி விட்ட. சூப்பர் சூப்பர், நீ நினைச்ச எல்லாத்தையும் சாதிச்சுட்ட. என் தம்பி ஜெயில வச்சு பாக்குறதுக்கு என் மனசுல தெம்பே இல்ல. நீ மீனாட்சிய கைக்குள்ள போட்டுட்டு நீ வீட்டுக்குள்ள ஜாலியா சுத்துற. நீ ஆசைப்பட்ட எல்லாமே நடந்துருச்சு. நடத்திட்ட சாதிச்சுட்டல, இப்ப சந்தோஷமா இருக்குல்ல? ஏகாது போற இடத்துல எல்லா இடத்துல அசிங்கப்படுத்துறாருங்க. நிக்க வச்சு கேக்குறானுங்க. ஏமாற ஆபீஸ்ல வச்சு என்ன எவ்வளவு அசிங்கப்படுத்துறா தெரியுமா? இன்னும் எவெல்லாம் வந்து என்ன அசிங்கப்படுத்த போறானோ, எவெல்லாம் வந்து அவமானப்படுத்த போறானோ, எல்லாரும் முன்னாடி தலை குனிஞ்சு நிக்கிறேன். எல்லாம் ஒன்னாலதான், ஒன்னால. சார், அர்ஜுன் சார், அர்ஜுன் சார், சார், ஐயோ, சார். என்ன என் ட்ரெஸ்ஸை யாரு மாத்துனது? ஹேய், கேட்டுக்கிட்டே இருக்கேன் நீ பாட்டுக்க. ஏய், உன்னதான் சொல்ல புரியல இல்லையா? என் ட்ரெஸ்ஸை யாரு மாத்தி விட்டது? நான் தான். ஏய் நில்லு, உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? ஏன் இந்த வேலை எல்லாம் பாக்குற? எனக்கு அறிவு இல்லைன்னே வச்சுக்கோங்க. நீங்க நேத்து வந்த நேரத்துல எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அம்மாவை கூப்பிடலான்னு நினைச்சேன், அது சரியா இருக்காது. நீங்க இருந்த நிலைமையில என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல. ஒரு ஏஜுக்கு அப்புறம் ஒரு ஆம்பளைய குளிப்பாட்டுறதுன்னா ஒண்ணு தாயா இருக்கணும், இல்ல தாரமா இருக்கணும். நான் தானே நீங்க தாலி கட்டின பொண்டாட்டி, அதான் நான். நீ என்ன ஏமாத்தி தாலி கட்டிக்கிட்ட, அத ஞாபகத்துல வச்சுக்கோ. சார், நீங்க எதுக்கு குடிச்சீங்க? என்ன நீ கேள்வி கேட்காத. நான் என்ன வேணாலும் பண்ணுவேன், குடிப்பேன், கூத்தடிப்பேன். நீ எதுக்கு என் ட்ரெஸ் மாத்துன? எதுக்கு சார் குடிச்சீங்க, அத முதல்ல சொல்லுங்க. நான் குடிச்சதுக்கு காரணமே நீதான். அதான் சொன்னேனே, உனக்கு புரியவே புரியாதா? அப்போ என்ன திட்டணுங்கிறதுக்காக தான் குடிச்சிட்டு வந்தீங்களா? இல்ல, குடிச்சதால மனசுல இருக்க எல்லாம் வெளியில வந்துருச்சு. இத பாருங்க சார், உங்களுக்கு என் மேல கோவம் இருந்தா என்ன திட்டுங்க. ரொம்ப கோவமா இருந்தா என்ன 4 அடி கூட அடிக்க செய்யுங்க. எதுவா இருந்தாலும் இந்த வீட்டுக்குள்ள, இந்த 4 செவுத்துக்குள்ளதான் இருக்கணும், வெளியே தெரியக்கூடாது.
இப்பதானே உங்க அம்மாவை படாத பாடுபட்டு ஹாஸ்பிட்டல்ல இருந்து நம்ம எல்லாரும் காப்பாத்தி கூட்டிட்டு வந்தோம். அவங்க மனசு வருத்தப்பட்டு உடம்புக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? இங்க பாரு, எங்க அம்மா மேல அக்கறை இருக்கிற மாதிரி ஓவரா பில்டப்லாம் தராத. இது என்னோட பர்சனல் விஷயம். எனக்கு என்ன தோணுதோ அதை தான் நான் பண்ணுவேன். சார், நீங்க குடிக்காத வரைக்கும் நான் அமைதியா இருப்பேன். குடிச்சீங்கன்னு தெரிஞ்சா தெரிஞ்ச என்னடி பண்ணுவ? நான் அப்படிதான் குடிப்பேன். உன்னால என்னடி பண்ண முடியும்? குடிச்சிட்டு வாங்க, அப்புறம் பண்ணி காமிக்க. பண்ணி காமிக்கிறியா? ஏய் ஏய், என்ன பண்ணுவ? இங்க பாரு, இப்படி எல்லாம் பேசாத. நீ ஃபர்ஸ்ட் வெளிய போ. ஏய், உன்னதான் சொல்ற, போடி வெளியில. என்னது போடியா? ஆமா, உனக்குலாம் என்னடி மரியாதை? ஏய், என்ன அப்படி பாக்குற? இல்ல, கேக்குறதுக்கு நல்லா இருந்துச்சு. கண்ணு முன்னாடி நிக்கிறதுக்கு எனக்கு வெறுப்பா இருக்கு. நீ போறேன்னா நான் போறேன். இத பாரு இந்திரா, இந்த தாலி பிரிச்சு கோக்குற ஃபங்க்ஷனை பார்த்து நீ எதுவும் கலங்கிடாத. இதெல்லாம் மீனாட்சியோட திருப்திக்காக நான் பண்றது. அர்ஜுனுக்கு நட்சத்திரா தான் பொண்டாட்டி, அதுல எந்த மாற்றமும் இல்ல. அதுக்கான கால நேரம் சீக்கிரமே கூடி வரும். நீ மனசு விட்டுறாத. சரிங்க அண்ணி. இங்க பாருங்க முதலாளியம்மா, நீங்க உத்தரவு கொடுத்ததும் அந்த மீனாட்சி ரொம்ப தான் துள்றா. பெருசா இவ்ளோ பெரிய கூட்டத்தை கூட்டி தாலி பிரிச்சு போடுற ஃபங்க்ஷனை நடத்துறா பாருங்க. அவ பண்றத பண்ணிட்டு போகட்டும். அது எப்படி முதலாளியம்மா? இந்த வீட்டு சின்ன முதலாளி ஜெயில இருக்காரு. புருஷனை ஜெயில வச்சுக்கிட்டு இவ ரொம்ப தான் ஆட்டம் போடுறாளே. அம்மா, என்ன நடக்குது நம்ம வீட்ல? எல்லாம் மீனாட்சியோட ஏற்பாடு. தாலி பிரிச்சு கோக்குற ஃபங்க்ஷனா? சொல்ல சொல்ல எதுவும் கேட்காம மீனாட்சி ஏதேதோ பண்ணிட்டு இருக்கா. அத்தை, சொல்லுமா. தாலி செயின் ரெடி ஆயிடுச்சு, எப்படி இருக்குன்னு பாருங்க. இது ஒண்ணு நல்லா இருக்கு. மீனாட்சி, என்னது இது செயின்? அம்மா கிட்ட காமிச்சுக்கிட்டு இருக்க? மாமா, இது செயின் இல்ல. வசு அக்காக்கு இன்னைக்கு தாலி பிரிச்சு போடுறோம்ல, அதுக்கு புது தாலி. தாலி பிரிச்சு போடுற ஃபங்க்ஷன் இன்னும் கொஞ்ச நேரத்துல ஸ்டார்ட் ஆயிடும். ஓ சரி, ஓகே, நீ பண்ணு. எனக்கு 10 மணிக்கு ஃப்ளைட்டு. நான் பெங்களூர் வரைக்கும் போறேன். ஹலோ, இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட். சார், நான் உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்க போறேன். என்னன்னு சொல்லுங்க. ஜேகேஆர் குரூப் சேர்மன் அர்ஜுன் வீட்ல கணக்குல வராத பணம் நகைங்க எல்லாம் கோடி கணக்குல இருக்கு. நேத்து ஏதோ ஒரு பெரிய டீல் முடிச்சிருக்காங்க. அத கணக்குல கொண்டு வராம பணத்தை பதுக்கி வச்சிருக்காங்க. இப்போ நீங்க அவங்க வீட்டுக்கு போனா உடனே புடிச்சிடலாம். நீங்க யாருங்க பேசுறது? அது உங்களுக்கு தேவையில்லைன்னு நினைக்கிறேன். அது தெரியணுங்கிற அவசியமும் கிடையாது. நீங்க சொன்ன மாதிரியே பணமும் நகை இருந்தா உங்களுக்கு ஒரு 10% கிடைக்கும். அதனாலதான் கேட்டேன். ஐயோ சார், எனக்கு அதெல்லாம் வேண்டாம். நீங்க சீக்கிரமா முதல்ல கிளம்பி போங்க, இல்லனா பணம் நகையெல்லாம் கை மாறி போயிடும். என்ன மீனாட்சி, இன்கம் டாக்ஸ் ரைடுக்கு ஏற்பாடு பண்ணிட்ட போல? அம்மா, அது வந்து இத பாரு, எனக்கு எல்லாம் புரியுது. அர்ஜுன் இங்க இருந்து பெங்களூர் போகாம இருக்க தானே பண்ற. நீ என்ன வேணாலும் பண்ணிக்க, உனக்கு நான் சப்போர்ட்டா இருக்கேன். மேடம் ரொம்ப கிராண்டா ரெடி ஆயிட்டு இருக்கீங்க போல இருக்கே. வெரி குட், வெரி குட். அர்ஜுன் சார், உங்களுக்கும் பட்டு வேட்டி சட்டை இருக்கு, கட்டிக்கோங்க. வாய மூடு. இதெல்லாம் இப்ப எனக்கு ரொம்ப தேவையா? இப்ப பட்டு வேட்டி கட்டிக்கிற மாதிரியா என் மனசு இருக்கு? உனக்கெல்லாம் எப்படி மனசு வருதுன்னே எனக்கு தெரியல. நான் இருக்கிற நிலைமையில, இந்த வீடு இருக்கிற சிச்சுவேஷன்ல இதெல்லாம் நான் செய்வேன் நீ எதிர்பார்க்கறியா? அது
மீனாட்சி தான். நிறுத்து. என்ன கேட்டாலும் உடனே மீனாட்சி மீனாட்சி புள்ளத்தாச்சி. இதெல்லாம் ஒரு காரணம்னு சொல்லிட்டு திரியறியே. சரி, உனக்குலாம் கொஞ்சம் கூட அறிவே கிடையாதா? நடு வீட்டுல உட்கார்ந்துகிட்டு டெய்லி ஏதாவது ஒண்ணு பண்ணி மனுஷனை டென்ஷன் பண்ணிக்கிட்டு இருக்க. நீங்க என்ன வாச்சும் பண்ணிட்டு போங்க. நான் இங்க இருந்தா தானே நான் போயிருவேன். நீயே தாலி பிரிச்சு நீயே போட்டுக்கோ. பாட்டி. அங்க பாருங்க பேக் இருங்க. தம்பி வருது. அம்மா நான் போயிட்டு வரேம்மா. சரிப்பா, பார்த்து என்ன ஆசீர்வாதம். பத்திரமா போயிட்டு வா. தம்பி எங்க கிளம்பிட்டீங்க? ஆ, உத்தமன், இன்னைக்கு தான் பெங்களூர்ல மீட்டிங் இருக்குன்னு சொன்னேனே. பெங்களூர் மீட்டிங்கா? அந்த மாதிரி எந்த மீட்டிங்கும் இல்லையே. உத்தமன், நான் சொன்னேன், நீங்க மறந்துட்டீங்க. வாங்க, நான் சொல்றேன். வாங்க. இல்ல தம்பி, வாங்க 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 வாங்க. போங்க. சார், யார் நீங்க? சார், we are from income tax department. ரெய்டுக்காக இங்க வந்திருக்கோம். எல்லாரும் கவனிங்க. நாங்க இன்கம் டாக்ஸ்ல இருந்து வந்திருக்கோம். இங்க கணக்குல வராத நகை பணம்லாம் இருக்கிறதா எங்களுக்கு தகவல் வந்திருக்கு. அதான் வீட்டை சர்ச் பண்ண வந்திருக்கோம். தயவு செஞ்சு எங்களுக்கு கோஆபரேட் பண்ணுங்க. சார், போன் கொடுங்க. இன்னைக்கு தாலி பிரிச்சு போடுற ஃபங்க்ஷன் இருக்கு. அதை நீங்க நடத்திக்கோங்க. நாங்க எங்க வேலையை பாக்குறோம். தேங்க்ஸ் சார். இந்த பக்கம் பாருங்க. நீங்க பீரோ செக் பண்ணுங்க. நினைச்சது நடக்குதுல. நான் என்ன நினைச்சேன், இப்ப என்ன நடக்குது? நான் பெங்களூர் போக கூடாதுன்னு நினைச்சல, ரெய்டு நடக்குது. எல்லா இடத்துலயும் பொம்பளைங்களுக்கு சப்போர்ட்டாவே இருக்குது. நான் நினைச்சதுனாலதான் வீட்ல ரைடு நடக்குதா? ஆமா, நீ நினைச்சதாலதான் நடக்குது. ஒண்ணு தப்பா நினைக்கிற, இல்ல தப்பு பண்ற. எதையாவது மாத்தி மாத்தி பண்ணிக்கிட்டே இரு. ச்சே, எரிச்சலா இருக்கு. உத்தமன், இந்த வீட்ல எனக்கு பிடிக்காத விஷயமாவே நடக்குது. நான் விருப்பப்பட்டது எதுவுமே நடக்காதா? மீனாட்சி வேற என்ன ரெடி ஆகி வாங்கன்னு இரிட்டேட் பண்றான். எதுவும் சொல்லவும் முடியல. அததான் தம்பி நானும் சொல்றேன். நீங்க ரெடி ஆயிட்டு வாங்க, நான் வெளியில வெயிட் பண்றேன். உத்தமன், பின்னாடி நல்லா பாருங்க. ஓகே சார். அக்கா, உங்க ரெண்டு பேரையும் இப்படி பாக்குறதுக்கு எவ்வளவு அழகா இருக்கு தெரியுமா? அர்ஜுன் மாமா. என்ன மீனாட்சி? மாமா, வீட்ல இப்போ ரைட் நடக்குது. அத்தை போன மாசம் கொஞ்சம் புதுசா நகையெல்லாம் வாங்குனாங்கல்ல, அதெல்லாம் அவங்க ரூம்ல இருக்கிற பீரோல வச்சிருக்காங்க. அத இன்ஸ்பெக்டரும் ஆபீசரும் பார்த்தா சீஸ் பண்ணிடுவாங்க. அது எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து அக்கா கழுத்துல போட்டுருங்க. ஆபீசர் கேட்டா கல்யாணத்துக்கு கிஃப்டா வந்த நகைங்கன்னு சொல்லிடலாம். செக் பண்ணிட்டீங்களா? ஒண்ணும் இல்லையா? இந்த பாரு, இந்த நகையெல்லாம் போட்டுக்க. எனக்கு எதுக்கு அர்ஜுன் சார் இதெல்லாம் வேண்டாம். ரொம்ப பிகுலாம் பண்ணாத. இந்த நகையை உனக்கு ஒன்றும் சொந்தமாலாம் கொடுக்கல. அம்மாவோட பரம்பரை நகைங்க. இன்கம் டாக்ஸ் ரைடு வந்திருக்காங்க. இதுக்கெல்லாம் கணக்கு இருக்கா இல்லையான்னு கூட எனக்கு தெரியல. இதை உன் கழுத்துல போட்டுக்கிட்டீங்கன்னா கல்யாணத்துக்கு வந்த பிரசன்டேஷன் சொல்லிடலாம். அப்போ ஆசைக்காக நீங்க இதை ஒன்னும் கொடுக்கல. இன்கம் டாக்ஸ் காரங்களுக்காக பயந்து தானே கொடுக்கறீங்க? ஆமா, ரொம்ப ஆசைப்பட்டு உன் கழுத்துல தாலி கட்டியிருக்கேன் வாங்கி கொடுக்கறதுக்கு. இங்க பாரு வசு, தயவு செய்து புரிஞ்சுக்கோ. இன்கம் டாக்ஸ் ரைடு வர்றாங்க. இதை போட்டுக்கோ ஃபர்ஸ்ட். பின்னாடி நல்லா பாருங்க. ஓகே சார். வசு, இங்க வந்துட போறாங்க அவங்கலாம். சீக்கிரமா போட்டுக்கோ. இன்கம் டாக்ஸ் ஆபீசர்ஸ் வர்றதுக்குள்ள பிகு பண்ணாம தயவு செய்து போட்டுட்டு வா. நல்ல நேரம் முடிய போறது. ரெண்டு பேரும் சீக்கிரம் வாங்கோ.
சபைக்கு நமஸ்காரம் பண்ணிட்டு உட்காருங்கோ. ரெண்டு பேரும் மாலை மாத்திக்குங்கோ. அதான் எல்லாம் ஆயிடுச்சே, மாலை வர திரும்பி போகணுமா இப்போ? இது ரொம்ப முக்கியம். ரெண்டு பேரும் மாலை மாத்திக்குங்கோ. சாமி, அதான் ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சுல, மறுபடி எதுக்கு இதெல்லாம்? அர்ஜுன் மாமா, இதெல்லாம் சடங்கு. நீங்க கண்டிப்பா பண்ணி தான் ஆகணும். ஐயர் சொல்றத கேட்டு பண்ணுங்க.